சோப்பு ஹர்பிக்ஸ் குப்பைமேனி சோப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கோம். புரியுதா? குப்பைமேனி ஒண்ணுமே புரியுதா? குப்பைமேனினா என்ன தெரியுதா? குப்பைமேனி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? எதுங்க? அரிப்பு பிக்கல் இதுக்கெல்லாம் என்ன செய்வாங்க? குப்பைமேனி யூஸ் பண்ணுவாங்க. இனி அதெல்லாம் யூஸ் பண்ண வேணாம். நம்மளோட குப்பைமேனி சோப்பை யூஸ் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் ஸ்கின்ல அரிப்பு, அலர்ஜி, இந்த இது படர்தாமரை, அப்புறம் வந்துட்டு தேமல் இதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் என்ன செஞ்சிடும்? என்னங்க? ஆமா, சொல்றது கேட்டீங்களா மக்களே? கேளுங்க. அவங்கெல்லாம் ஸ்டாட்டிஸ்ட், அதனால அவங்களுக்கு முதல்ல ப்ராடக்ட் கொடுத்து தப்பு போச்சு. இதெல்லாம் முதல்லயே சொல்லணும். இப்ப வந்து புண்ணு ஆறிடுச்சு அப்படின்னு இப்ப சொல்ல முதல்ல சொல்லியிருந்தா அதை நான் இப்ப உங்களை வச்சு பேச விட்டுருப்பேன். நான் பேசிக்க மாட்டேன், உங்களோட பேச சொல்லிருப்பேன். சோ பாத்தீங்க, இந்த சோப்புல ஒரு புண்ணு ஆறுது, ஸ்கின்ல உள்ள ஊடு ஆறுதுன்னா எந்த அளவுக்கு இதோடைய ரிசல்ட் இருக்கும்னு பாத்தீங்க. குப்பைமேனில ஒரு சோப் கொடுத்துருக்கோம். இந்த சோப்பு வந்துட்டு ஃபுல்லி ஹேண்ட்மேட் ஹெர்பல் சோப்புனே வரும். இது வந்து டாய்லெட் பாத்ரூம் வராது, ஹேண்ட்லி ஹெர்பலி ஹேண்டிகிராஃப்ட். இது வந்து இந்தியாவில் எல்லாருமே பாத்திங் பாரு இல்லைனாக்க டாய்லெட் சோப்பு தான் கொடுக்குறாங்க. சோப்புன்னு யாருமே சேர்த்துல கொடுக்கறதில்ல. எல்லா சோப்பு கரையுமா அப்படியே கிடக்கும். இந்த சோப்பை தேய்ச்சி குடிச்சீங்கன்னா 10 நாள் கூட வராது. எத்தனை நாள் வருது? 15 நாள். நீங்க சரியா தேய்க்கல, 10 நாள் கூட வராது தேய்ச்சிக்கிட்டு. ஏன்னா யானை மாதிரி உடம்பு வச்சுக்கிட்டு 100 சோப்பு உடம்பு ஃபுல்லா தேய்ச்சா என்ன ஆகும்? இது வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னாக்க இது மாதிரி இருக்கும், சோப் மாதிரியே இருக்காது. போட்டீங்கன்னாக்க ஒரு கிரீம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஃபீலிங். இதை வந்து வெயில்ல வச்சீங்கன்னாக்க எவாபரேட் ஆகும். 10 நாள் வெயில்ல வச்சீங்கன்னா எவாபரேட் ஆகும். இதை மூடி வச்சீங்கன்னா உள்ள வாட்டரா வெளியே வருது. ஓப்பன்ல தான் வைக்கணும். ஆல்வேஸ் க்ளோஸ் ஏரியால ஓப்பன்ல வச்சீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் ஒரு சோப் வந்து நம்ம கொடுத்துருக்கிறது முல்தானி பெட்டி சோப்பு. முல்தானி பெட்டி யாருக்கெல்லாம் ஸ்கின்ல வந்துட்டு ஃபேஸ்ல வந்துட்டு முகப்பரு போகணும்னு நினைக்கிறீங்களோ, முகத்துல வந்து க்ளோனஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ, ஸ்கின் வந்து சாஃப்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாம் என்ன செய்யலாம்? இந்த முல்தானி பெட்டி சோப்பை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மிக்சட் ஹெர்பல் சோப். இது வந்து பார்ன் பேபி கொடுக்கலாம். இன்னைக்கு உங்க வீட்டு பார்ன் பேபிக்கு எல்லாருமே சோப் கொடுக்குறீங்க, ரைட்டா? அதெல்லாம் உண்மையிலே நேச்சுரலான சோப்பா? எல்லாமே கெமிக்கல். சோப்பு கரண்ட பட்டா என்ன செய்யும்? எரியும். நம்ம சோப் யூஸ் பண்ணிருக்கீங்களா சொல்லுங்க? எரிதா? எரிதா? எரிச்சலே இருக்காது. சரியா? சென்சிட்டிவான கண் உள்ளவங்களுக்கு லேசா உப்புடமா லைட்டா எரிச்சல் இருக்கும். மற்றபடி சோப் போட்ட எரிச்சலே இருக்காது. அது மாதிரி இதுல வந்து 5 விதமான ஹெர்பல் இருக்கு. நீம், துளசி, ஸ்வீட் பர்சில், இந்தியன் கோரைட், மின்ட். சோ பார்ன் பேபிக்கு யூஸ் பண்ணலாம். நார்மலா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருக்கிற எல்லாருமே என்ன செஞ்சுக்கலாம். இதுல 5 ஹெர்பல் இருக்கிறதுனால குப்பைமேனியை விட இதுவும் என்ன செய்யும்? அட்வான்ஸ் ஆகும். உங்களுக்கு கிளென்ஸ் கொடுக்கும். ஸோ இதை தாராளமாக என்ன செய்யலாம், நீங்க இந்த சோப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். 4வது அலோவேரா வித் குக்கும்பர். லேடிஸ் யாரெல்லாம் இளமையா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த சோப், யாரெல்லாம் ஃபேஸ் வந்து க்ளோனஸா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த சோப் யூஸ் பண்ணலாம். இதுல வந்து அலோவேரா மட்டும் இல்ல, கூட குக்கும்பர் ஆட் பண்ணிருக்கேன். ஏன் அப்படின்னா அலோவேராக்கு என்ன தன்மை இருக்கு? கூலிங் அதிகமா இருக்கு. சில இந்த பாடி உள்ளவங்களுக்கு என்ன செஞ்சோம்னா கூலிங் ரொம்ப அதிகப்படுத்தி சளி பிடிக்க வச்சிடும் 2 நாள் யூஸ் பண்ண. அதனால அதை பேலன்ஸ் பண்ணதை என்ன பண்ணிருக்கோம்? குக்கும்பர் ஆட் பண்ணிருக்கோம். குக்கும்பர் என்ன பண்ணும்? ஸ்கின்ல உள்ள டாக்ஸினை வந்து கிளியர் பண்ணி ஸ்கின்க்கு வந்து ஒரு ரெஜுனேஷன் கொடுக்கும். ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். இந்த சோப் யூஸ் பண்ணா 1 டைம், நல்லா புரிஞ்சுங்க, இங்க இருக்கிற லேடிஸ் எல்லாருமே 1 டைம் இந்த சோப்பை யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த சோப்பை மாத்திட்டீங்கன்னா நீங்க என்ன கிடலாம்? வீப்புக்கா மாத்தி விடாது. அவ்வளோ நேச்சுரல், அவ்வளோ அற்புதமா இருக்கும். நெக்ஸ்ட் கிரேப்ஸ்னு ஒரு சோப் கொடுத்துருக்கும். இது வந்து ஸ்கின்ல அந்த வெயில்ல போறவங்களுக்குலாம் யாருக்கெல்லாம் வந்து ஸ்கின் இன்ஃபெக்ட் ஆகும், வெயில்ல போனா ஸ்கின் வந்து பாதிக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா, ஃபுல்லா கவர் பண்ணிக்கிட்டு கையில க்ளோஸ் போட்டுட்டு முகத்தை ஃபுல்லா கட்டிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இது போக தேவையில்ல. இல்ல நிறைய விளம்பரம் போறாங்கல்ல, இப்படி போறவங்களாம் இப்படி போறாங்க, முன்னாடியே போக முடியுமா? முடியாது. ஆனா இந்த சோப்பை யூஸ் பண்றவங்க லைவா போகலாம். இது வந்து நேச்சுரல் திண்டுக்கல் திராட்சை. இது வந்து என்ன செய்யணும்னா யூவி, ஆன்டி யூவி, இது அந்த திராட்சைக்கான இது வந்து சூரியன்ல வரக்கூடிய யூவி எதிர்க்கிற தன்மை இருக்கு. இந்த சோப்பை யூஸ் பண்றவங்களுக்கு ஸ்கின் வந்து வெயில்னாலயோ அலர்ஜினாலயோ இது வந்து என்ன செய்யாதுன்னா இன்ஃபெக்ட் ஆகாது. 100% நேச்சுரல். இந்த சோப்பு வந்துட்டு உங்களுக்கு முகப்பருவு கூட கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணும். இந்த இதை வந்து கருவளையத்தை எடுக்கும். ஸ்கின்ல உள்ள கருவளையத்தை எடுக்கும் இந்த சோப்பு. பிளாக் பேச்சஸ் கேட்டீங்க, கருவளையம். நான் என்ன சொன்னேன்? கருவளையத்தை எடுக்கும். அவங்க சொல்றாங்களா பிளாக் பேச்சஸ் கூட எடுத்துருக்கு. கிளியரா? சோ நெக்ஸ்ட் சார்கோல் சோப். இதெல்லாம் நம்ம ஜென்ஸுங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஜென்ஸுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஸ்கின் வந்து சாஃப்டா இருக்கும். ஸ்கின் வந்து என்ன இருக்கும்? சாஃப்டா இருக்கும், ஹார்டா இருக்காது. என்ன வந்து என் கையை தொட்டு பாருங்க, உள்ளே தொட்டு பாருங்க, வெளியே தொட்டு பாருங்க. சாஃப்டா இருக்கா, ஹார்டா இருக்கா? மாதிரி இதை யூஸ் பண்ண தினேஷ் இருக்காருங்க. தினேஷ் அவர் கையை தொட்டு பாருங்க. அவர் கை நம்மளுடைய ஹார்டா இருந்துச்சு.
இப்போ எப்படி இருக்குன்னு அவர் கையை தொட்டு பாருங்க. பாருங்க உங்களுடைய பயங்கர ஹார்டா இருக்கும், உடவே முடியாது, அவ்வளோ சாஃப்ட். ஸோ ஸ்கின்னை பாருங்க, ஓகேவா? ஸ்கின்னை பாருங்க, அவ்வளோ சாஃப்டா இருக்கும். மாய்ஸ்சரைசிங் அப்படியே ஸ்கின் மாய்ஸ்சரைசிங் ஆகும். அப்படியே ஸ்கின்ல வந்து மாய்ஸ்சரைசிங் ஆகும், ஆயில் கண்டென்ட் எடுக்கும். அந்த ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைசிங் வைக்கும். இந்த பனிக்காலத்துல வெடிக்குது இல்லையா, அந்த வெடிப்பெல்லாம் எடுத்துரும். ரொம்ப சூப்பரா இருக்கும் சார்கோல் சோப்பு. ஸோ மொத்தமா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வா 6 சோப்பு வந்து நினைச்சிருக்கும் கொடுத்துருக்கும். இது எந்த சோப்பு யூஸ் பண்ணீங்க எல்லாரும்? என்னங்க? இந்த சோப்பு தான். இதை நீங்க பக்காவா யூஸ் பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி ஓப்பன்ல வைங்க, மூடி வைக்காதீங்க, வெயில் பார்க்குற மாதிரி ஹீட்டான இடத்துல வைக்காதீங்க, எவாபரேட் ஆகும். கையில எடுத்து தேய்ச்சி யூஸ் பண்ணீங்கன்னா 20-21 நாள் வரும். உடம்புல போட்டு அம்மாம் சோப் தேய்க்கிற மாதிரி லக்ஸ் சோப் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிங்கன்னா 10 நாள்ல எது செஞ்சு போயிடும், கரைச்சி போயிடும். சரியா? அதை பாத்தீங்க மேல போகும். இந்த சோப்போட சோப்போட எம்ஆர்பி வந்து 199 ரூபாய் தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஜஸ்ட் 199 rupees தான். இதோட டிபி பிரைஸ் வந்து 170 rupees தான். இன்னைக்கு மார்க்கெட்ல எத்தனையோ கம்பெனியோடைய சோப்லாம் வருது, நல்ல கம்பெனில. என்ன சோப் ரேட் வருது தெரியுமா? 400 ரூபாய், 350 ரூபாய், 500 ரூபாய் இப்படிலாம் வருது. ஸோ இங்க வந்து இவ்வளோ குவாலிட்டியா இவ்வளோ ரிசல்ட் உள்ள ஒரு சோப் வந்து நம்ம எவ்வளோ கொடுக்குறோம்னா இந்த ரேட்ல தான் கொடுக்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட். ஸோ கிளியரா மக்களே? கிளியரா? ஸோ பாத்தீங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வாங்க, நம்ம உட்காந்துருப்போம். அப்போ வந்து எந்த டவுட்லாம் கேளுங்க.